சிஎம்சி பத்தி நம்ம கடந்த ஒரு 4, 5 நாளைக்கு முன்னாடி ஒரு பதிவு போட்டிருந்தோம். அந்த பதிவில வந்து வேலூர் இப்ராஹிம்ங்கிற ஒரு பாஜக பொறுக்கி எப்படி சிஎம்சிக்கு அச்சுறுத்தலை ஏற்படுத்துறான்? ஏன் அரசு நடவடிக்கை எடுக்கல? அப்படின்னு நெறைய கேள்வி கேட்டிருந்தோம். முதல்ல பெருசா பார்வையாளர்கள சென்றடையாம இருந்த அந்த பதிவு வந்து திடீர்னு நெறைய பேர்கிட்ட போய் சென்று சேர்ந்து பலர் நல்ல வரவேற்பு குடுத்திருந்தீங்க. பலர் வந்து ஃபோன் பண்ணி கூட அ உங்களோட மகிழ்ச்சிய வெளிப்படுத்தினீங்க. வேலூர் மக்கள் எந்த அளவுக்கு ஆதரவா இருக்காங்க அப்படின்னு அந்த பதிவில கூட பல பேர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. தான் உயிரோடு இருக்கிறதுக்கு காரணமே சிஎம்சி தான். என்ன மாதிரி பல ஆயிரக்கணக்கான பேர் இங்க வந்து பயன்பெற்றிருக்காங்க அப்படின்னு தங்களோட அனுபவங்கள, சிஎம்சியோட நிர்வாகத்த, அங்க அப்படியான கழிவுநீர் வந்து வெளியேற்றப்படுறதில்ல. அவங்களே உள்ளுக்குள்ள கழிவுநீர் மேனேஜ்மென்ட் சிஸ்டம் வச்சிருக்காங்க அப்படின்னு பல்வேறு தகவல்கள, நாம குடுத்த தகவல்கள விட கூடுதலான தகவல்கள கமெண்ட்லயே பல பேர் வந்து பதிவு பண்ணியிருந்தீங்க. இன்னும் மிகுந்த வரவேற்பு இருந்துச்சு அந்த பதிவுக்கு. அத நம்ப உண்மையிலேயே மகிழ்ச்சி அடைறோம். நல்ல விஷயம் வந்து மக்கள்கிட்ட எந்த மக்கள்கிட்ட சென்று சேரணுமோ அந்த மக்கள்கிட்ட சேர்ந்திருக்கு அப்படின்னு. இன்னும் கூடுதலா 1, 2 விஷயங்கள் அப்ப சொல்லல. சொல்லிட்டு அ அந்த சிஎம்சி குறித்து வரலாற மட்டும் இந்த பதிவுல இணைக்கிறோம். அதுல வந்து வேலூர் இப்ராஹிம விமர்சிச்சுட்டு வீடியோ 1/2 மணி நேரம் இருக்கும் அந்த பதிவு. அதுக்கு இடையில தான் சிஎம்சியோட வரலாற பேசியிருப்போம். இந்த பதிவில முழுக்க முழுக்க சிஎம்சியோட வரலாற இணைக்கிறோம். பார்க்காதவங்க வரலாற மட்டும் தெரிஞ்சுக்கங்க. இப்போ கூடுதலா ஒரு விஷயத்த சொல்லிட்டு அந்த பதிவ நம்ம இணைச்சுருவோம். சிஎம்சி வெறுமனே சிஎம்சி வெள்ளூர்ல இருக்கிறதில்ல, சிஎம்சி ராணிப்பேட்டையில இருக்கிறதில்ல. பல பேர் வந்து காஸ்ட்லியா இருக்கு. நீங்க முன்ன சொன்னதெல்லாம் அந்த காலம்னு கூட சில விமர்சனங்கள வச்சிருந்தீங்க. அப்படியெல்லாம் கிடையாது. சிஎம்சி ஹாஸ்பிட்டல்லயே இப்போ வரைக்கும் கூட பிரைவேட்டாவும் பார்க்குறாங்க. அதுவும் ரொம்ப காஸ்ட்லி எல்லாம் கிடையாது. ஏன் இப்போ ஸ்டாலின் அவர்களோட அண்ணன் மகன் கூட சிஎம்சில தான் இருந்தார். பிரைவேட்டாவும் பார்க்குறாங்க. அது இல்லாம இந்த மானியம் சப்சிடில கூட ஐ மீன் ட்ரஸ்ட் மூலமாவும் பார்க்குறாங்க. ட்ரஸ்ட் மூலமா பார்க்கறதுல கொஞ்சம் வந்து அதாவது அந்த ப்ரொசீஜர் படி இன்னைக்கு டாக்டர் பார்ப்பாங்க, நாளைக்கு வர சொல்லுவாங்க. ஆ அதாவது ஸ்லாட் படி தான் ஆப்பரேஷன்லாம் இருக்குன்னா, ஸ்லாட் படி தான் இருப்பாங்க. அது கொஞ்சம் அலைச்சலா இருக்கிறதுனால, சிலர் வந்து தனக்கு உடனடியா நடந்துடணும் எல்லாம் அப்படின்னு நெனைக்கிற நபர்கள் வந்து, அதே போல சிஎம்சில மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்கள்லாம் சிஎம்சிக்கு போட்டியா வந்து பல ஆரம்பிக்கப்பட்டிருக்கு. சிஎம்சிய சூழ்ச்சி செஞ்சு வீழ்த்தணும் அப்படின்லாம் பல சதிகள் நடந்துட்டுருக்கு, நடந்திருக்கு, நடந்துகிட்டும் இருக்கு. அப்படி அவர்கள் கிளப்பி விடக்கூடிய வதந்திகள் தான் சிஎம்சி மீதான வதந்திகள். மத்தபடி அவங்க ஆரம்பம் தொட்டு இன்று வரைக்கும் ஆ சேவை நோக்கிலேயே தான் அந்த சிஎம்சி மருத்துவமனை வந்து செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. மற்ற போட்டி மருத்துவமனைகள் வந்தாலும், டி. நகர் ரங்கநாதன் தெருவுல கூட்டம் கூடுற மாரி சிஎம்சில இன்னைக்கு போனீங்கன்னாலும் அங்க கூட்டம் இருக்கும். எளிய மக்களும் ஒரு மிகப்பெரிய மல்டி ஸ்பெஷாலிட்டி மருத்துவமனையில போய் வைத்தியம் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கைய சிஎம்சி மட்டும் தான் குடுத்துக்கிட்டு இருக்கு இன்னை வரைக்கும். ஒரு தனியார் மருத்துவமனையா இருந்துகிட்டு. ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலா அப்படியான ஒரு நம்பிக்கை குடுத்துக்கிட்டு இருக்கு. எவ்வளவு கூட்டம் இருக்கு அப்படின்னு போயிட்டு அந்த மருத்துவமனைய பார்த்தீங்கன்னா தெரியும். இது என்ன வந்து மருத்துவமனையா? இல்லன்னா ஏதாவது கடத்தெருவா அப்படின்னு நெனைக்கிற அளவுக்கு அங்க கூட்டம் இருக்கும். எத்தனை அவதூறுகள் பரப்பினாலும் சிஎம்சி தன் சேவையின் நோக்கத்திலிருந்து பிறழாமல் இருப்பதனால் மக்களிடம் தொடர் ஆதரவு பெற்றுட்டு இருக்கு அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. அதே போல வெறும் 2 சிஎம்சி மருத்துவமனை மட்டும் இல்ல, கிராமங்களை இலக்கா வச்சு, ரூரல் பகுதிகளை இலக்கா வச்சு, ரூஷா அப்படிங்கிற பேர்ல ரூரல் யூனிட் ஃபார் ஹெல்த் அண்ட் சோஷியல் ரூரல் டெவலப்மெண்ட்டுக்காக அங்க இருக்கிற மக்களுக்கு சுகாதாரம் சென்றடையணும் அப்படிங்கிறதுக்காக அங்கங்க சின்ன சின்ன பிரான்ச்சுகளா ஓப்பன் பண்ணி, சிஎம்சியே சப்சிடில அறக்கட்டளை மூலமாவும் பார்க்குறாங்க. சிஎம்சி இல்லாம வெறுமனே எளிய மக்கள இலக்கா வச்சு, மிக மிக குறைந்த தொகை வாங்கி, எளிய மக்களுக்கு அங்க பிரசவம் பார்க்கிறதோ, எமர்ஜென்சியான அ வைத்தியங்கள பண்றதோ, பல் மருத்துவம்லேருந்து பல்வேறு மருத்துவங்கள ரூரல் டெவலப்மெண்ட்டாவும் ரூசா குடுத்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது தான் எதார்த்தம். அது மட்டும் இல்லாம அந்த மாதிரியான சிறு சிறு மருத்துவமனைகள்ல வந்து ரூரல் யூனிட்டுகள்ல வந்து மகளிர் சுய உதவி குழுக்களுக்கு வந்து பார்க்கிங் போட்டுக்க வாய்ப்பு தராங்க. எந்த மருத்துவமனையாவது செய்யுமா இத? வியாபார நோக்குல நான் பார்க்கிங் கட்டுறேன், பார்க்கிங்க்கு இவ்வளோ கொள்ளையடிச்சுக்க, எனக்கு இத்தனை லட்சம் தா, இத்தனை கோடி தான்னு பேரம் பேசி, அந்த பார்க்கிங்கே மிகப்பெரிய வியாபாரமா இருக்கும். ஆனா ரூசால வந்து மகளிர் குழுக்கள் வந்து பார்க்கிங்க மேனேஜ் பண்ணிப்பாங்க. ம அதே போல அந்த ஏரியாவ எங்க அந்த ரூரல் யூனிட் இருக்கோ, அந்த ஏரியாவ சுத்தி இருக்கிற இல்ல எந்த கிராமத்துல இருந்தும் வந்து இளைஞர்கள வந்து அங்க டிரைவிங்க்கு ட்ரெய்னிங் தருவாங்க. சின்ன சின்ன தொழில் ஏசி மெக்கானிக் இந்த மாதிரி சிறு தொழில்களுக்கு, கைத்தொழில்களுக்கு பயிற்சி அளிக்கிற வேலையையும் மருத்துவம்ங்கிற சேவைய தாண்டி அங்க உள்ள கிராம முன்னேற்றத்துல கவனம் செலுத்தக்கூடியது தான் சிஎம்சி. சிஎம்சியோட ரூஷா டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் இப்படின்னு தொடர்ச்சியா உண்மையான மனிதர்கள் மீது பற்று கொண்டு, கிராம மக்களின் மீது அக்கறை கொண்டு
உண்மையான அவர்களின் உயர்வுக்காக செயல்படக்கூடிய நிறுவனம் தான் சிஎம்சி. சிஎம்சி கிட்ட யாராவது 1-2 தனிநபர்கள் வந்து அவர்கள் வேறு மாதிரியா எதிர்பார்த்து போய் வேற ஏதாவது அவங்க பண்ணி அவங்க தவறா வெளியில வந்து விமர்சனத்தை வச்சுக்கிட்டு அவதூற பரப்பிக்கிட்டு இருக்கலாம். சிஎம்சி வேலூருக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம் தவம். அதுல எந்த வேலூருக்கு மட்டும் இல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்ல, அங்க போய் கூட்டத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அத்தனை வடமாநில நோயாளிகள் வந்து அங்க பயன்பெற்றுட்டு போறாங்க. அதனால சிஎம்சிக்கு நிகர் சிஎம்சி தான். வேற எந்த ஒரு தனியார் நிறுவனமும் சிஎம்சி கிட்ட நெருங்க கூட முடியாது. அப்படி ஒரு சேவை, அப்படி இருக்கும் சிஎம்சியோட மருத்துவம் எல்லாம். எவனாலும் குறை சொல்ல முடியாத மருத்துவம் தான் சிஎம்சி. அது வேலூர், நானும் வேலூரை சார்ந்தவங்கிறதுனால மிக மிக பெருமை கொள்கிறேன். சிஎம்சி எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய வரம், அதில் மாற்று கருத்தில். இதனோட சிஎம்சியோட வரலாறை இந்த பதிவிலையும் இணைக்கிறோம். தெரியாதவங்க பார்த்து தெரிஞ்சுக்கங்க. நன்றி. சிஎம்சியோட வரலாறை சுருக்கமாக பார்ப்போம். சிஎம்சி எந்த நோக்கத்துக்காக ஆரம்பிக்கப்பட்டது? இந்த மண்ணில் 1819 வருஷம் டாக்டர் ஜான் ஸ்கெடர் அப்படிங்கிறவர் தன் குடும்பத்தோட இந்தியாவுக்கு வராரு, தமிழ்நாட்டுக்கு வராரு, வேலூருக்கு வராரு. அவர் ஒரு டாக்டர். தன்னோட மருத்துவ சேவையை இந்த மக்களுக்கு அளிக்கிறதுக்காகவும், அப்போ பிரிட்டிஷ் ஆட்சியில் மருத்துவ சேவையை மக்களுக்கு அளிக்கிறதுக்காகவும், தங்களோட மதத்தை கிறிஸ்துவத்தை பரப்புறதுக்காகவும் தன் குடும்பத்தோட டாக்டர் ஜான் ஸ்கெடர் இந்த வேலூருக்கு வராரு. காஞ்சிபுரம், வேலூர், ராணிப்பேட்டை இந்த மாதிரியான சுற்றுவட்டார பகுதிகளில் மருத்துவ சேவையும் மதப்பரப்பல் வேலையிலும் ஈடுபடுறாரு. அவங்களோட குடும்பம் இங்கேயே தான் வாழுது. ஒரு கட்டத்தில் 1870 டிசம்பர் 9 1870 அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குது. அவங்க தான் ஐடா ஸ்கெடர். ஐடா ஸ்கெடர் யாருன்னா அவங்க தான் சிஎம்சியோட ஃபவுண்டர். எப்படி அவங்க ஃபவுண்டர் ஆனாங்க அப்படிங்கிறது தான், அவங்க எப்படி இந்த மருத்துவமனை சிஎம்சிங்கிறது எப்படி உருவாக்கப்பட்டது அப்படிங்கிற கதையை கேட்டிங்கன்னா, அதுதான் இந்த மோசமான சமூகத்துக்கு மிக சிறந்த உதாரணம்னே சொல்லுவோம். அந்த மோசமான விளைவின் காரணமாக நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்குன்னு வேணால் நம்ம ஆறுதல் அடையலாம். என்னன்னா, டிசம்பர் 9 1870 பிறந்த ஐடா ஸ்கெடர், ஜான் ஸ்கெடருக்கு மகளாக பிறந்த ஐடா ஸ்கெடர், டாக்டர் ஜான் ஸ்கெடருக்கு மகளாக பிறந்த ஐடா ஸ்கெடர் வந்து தன்னோட 8 வயசு வரைக்கும் இங்கே இந்தியாவில் தமிழ்நாட்டில் தான் வாழ்கிறாங்க. 8 வயதுக்கு அப்புறம் மறுபடியும் அமெரிக்காவுக்கே போகிறாங்க. அமெரிக்காவை சார்ந்தவன் தான் டாக்டர் ஜான் ஸ்கெடர். அமெரிக்காவுக்கே அனுப்பி வைக்கப்படுற ஐடா ஸ்கெடர் அவங்களோட மகள் அங்கே போய் படிக்கிறாங்க. அங்கே படிப்புக்காக அங்கே போகிறாங்க, படிக்கிறாங்க. அவங்க ரொம்ப சுட்டித்தனமாக இருக்காங்க. அவங்க அங்கே இருக்கிற சொகுசு வாழ்க்கையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அங்கே போனதுக்கப்புறம் திரும்பவும் இந்தியா வந்து வாழ விருப்பம் இல்லாமல் தான் இருக்காங்க. விருப்பம் இல்லாமல் இருந்த ஐடா ஸ்கெடர் ஒரு கட்டத்தில் அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போகவே, அவங்க அம்மாவை கூட இருந்து பார்த்துக்கணுங்கிறதுக்காக, நலம் விசாரிக்கிறதுக்காக, என்ன ஏதுன்னு பார்த்துட்டு போகிறதுக்காக கூட வந்தவங்க, அம்மாவை பார்த்துக்கிட்டு இருக்கும்போதே கூட அப்பாவுக்கும் உதவியாக இருக்காங்க, அப்பாவோட மத பிரச்சாரத்துக்கும் உதவியாக இருக்காங்க. இப்படி கொஞ்ச நாள் அவங்க வாழ்க்கை போகுது. அப்படியான ஒரு நாள் திண்டிவனங்கிற ஒரு பகுதியில் வீட்டில் தனியாக இருக்காங்க ஐடா ஸ்கெடர். வீட்டில் இருக்காங்க ஐடா ஸ்கெடர், தனியாக தான் இருக்காங்க. அப்போ வந்து ஒரு சாயங்கால நேரத்தில் ஒருத்தவங்க வந்து கதவை தட்டுறாங்க. இந்த மருத்துவமனை ஆரம்பிக்கிறதுக்கான முக்கிய மூலக்கூறு புள்ளியே இதுதான். வீட்டில் ஒருத்தர் வந்து கதவை தட்டுறாரு. அந்த கதவை தட்டுற போது திறந்து பார்த்தா ஒரு பார்ப்பனர். அவங்க வந்து பிராமணர்னே தான் குறிப்பிடுறாங்க. அவங்க பார்ப்பனர் இல்லை. நம்ம மொழியில் பார்ப்பனர் சொல்கிறோம். ஒரு பார்ப்பனர் வந்து கதவை தட்டி திறந்து ஐடா ஸ்கெடர் கிட்ட கேட்குறாங்க, என் மனைவி வந்து பிரசவ வலியில் துடிச்சுக்கிட்டு இருக்கா. குழந்தை பிறக்கிற பிரசவ வலியில் மிக கடுமையான வலியிலையும் அலறிக்கிட்டு இருக்கா. நீ வந்து எனக்கு கொஞ்சம் எங்கள் மனைவியோட பிரசவத்துக்கு உதவ முடியுமா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு ஐடா ஸ்கெடர் சொல்கிறாங்க, பதட்டமாகி சொல்கிறாங்க, ஐயோயோ நான் ஒன்றும் டாக்டர் இல்லைங்க, என்னால் உதவ முடியாது. ஆனால் நான் உதவ முடியாதே தவிர எங்கள் அப்பாவால் உதவ முடியும். டாக்டர் ஜான் ஸ்கெடரால் உதவ முடியும். நான் அவரை அழைச்சிட்டு வரேன், கொஞ்சம் பொறுங்க அப்படின்னு பதட்டத்தோட, ஒரு பெண் அங்கே துடிச்சுக்கிட்டு இருக்காளேன்ற பதட்டத்தோட ஐடா ஸ்கெடர் அந்த பார்ப்பனர்கிட்ட சொல்கிறாங்க. அந்த பார்ப்பனர் சொன்ன பதில் என்ன அப்படின்னா, ஒரு ஆண் வந்து என் மனைவிக்கு பிரசவம் பார்க்கறத விட, என் மனைவியை தொடுறதை விட அவ செத்து போகட்டும் அப்படின்னு சொல்கிறான். அதை கேட்டு அதிர்ச்சியில் அவங்க ஐடா ஸ்கெடர் எவ்வளவோ கெஞ்சுறாங்க. அவங்களோட மனைவி வழியே இவங்க உணர்ந்து அவ்வளோ கெஞ்சுறாங்க. எங்கள் அப்பாவை கூப்பிட்டுறேன், அவரால் சால்வ் பண்ண முடியும், அவரால் பிரசவமாக்க முடியும், மருத்துவம் பார்க்க முடியும்னு கெஞ்சியும், ஒரு ஆண் இன்னொரு ஆண் என் மனைவியை தொடுறதை விட என் மனைவி செத்து போகட்டும்னு ஒருத்தன் சொல்கிறான். அது அவங்கள மிகப்பெரிய அளவில் பாதிக்குது. மிகுந்த மனவேதனையோடு அதை பற்றி சிந்திச்சுக்கிட்டே இருக்கும்போது அதே நாளில் மறுபடியும் ஒருத்தர் வந்து கதவு தட்டுறார். அவர் ஒரு இஸ்லாமியரும் அதே போல தன் மனைவியோட பிரசவ வலியை குறித்து கேட்குறாரு. அவரும் அதே பதில சொல்றாரு. அவரும் இன்னொரு ஆணனா என் மனைவியத்தோட அனுமதிக்க மாட்டேன்னு மறுக்கிறாரு. மறுபடியும் இன்னொருத்தர் வராரு. அவரு அதே போல
முதல்ல பார்ப்பனர், அதுக்கப்புறம் இஸ்லாமியர், அதுக்கப்புறம் வந்தவர் வந்து தங்களை ஆண்ட பரம்பரைன்னு சொல்லிக்கிற ஒரு உயர் சாதி கம்யூனிட்டிலேருந்து வந்து அவரும் கதவு தட்டுறாரு. அவரும் அதே பதில சொல்லி மறுக்கிறார். நீ இவங்க 3 பேருமே ஐடாவத்தான் அழைக்கிறாங்க. எப்படியாவது வந்து பிரசவம் பாரு, நீ தான் வரணும், ஒரு பெண் தான் வரணும், இன்னொரு ஆண அனுமதிக்க மாட்டணும். 3 பேரும் ஒரே பதில் சொல்றாங்க. இவங்களுக்கு அந்த அந்த விடயம் வந்து மிக மனவேதனை அளிக்குது. தன் தந்தையால உதவ முடியும். தன் தந்தை அவைலபிளா இருக்காரு. அவர கூட்டு போய் பிரசவம் பார்க்க வைக்க முடியும். மருத்துவம் பார்க்க வைக்க முடியும். இருந்தாலும் இந்த சமூகம் இப்படி மூர்க்கமா மூட நம்பிக்கையில மூழ்கி போய் கிடக்கே அப்படின்னு வேதனையிலே இரவெல்லாம் தூக்கம் இல்லாம இருக்காங்க. மறுநாள் காலையில எழுந்திருச்சு வெளிய வரும்போது மேல சத்தம் கேட்குது. பறை சத்தம் கேட்குது. பறை சத்தம் கேட்கும்போது என்ன ஏதுன்னு விசாரிக்க அங்க போனாங்க இல்லையா? விசாரிச்சுட்டு போனாங்க இல்லையா? அதுல ஒரு கர்ப்பிணி பெண் வந்து மரணம் அடைஞ்சிருக்காங்க. மரணம் அடைஞ்சு அந்த மேல சத்தம் இருக்கு. அதன் பிறகு விசாரிக்கும்போது மற்ற 2 பேர விசாரிச்சாங்க இல்லையா? அவர்களோட மனைவிகளும் இறந்து போயிருக்காங்க. பிரசவ வலியில. 3 பேருமே பிரசவம் பார்க்கப்பட மருத்துவர் இருந்தும், இவர்களோட மூட நம்பிக்கையால, இவர்கள் நம்புகின்ற கடவுள் மூட நம்பிக்கை, கலாச்சார அந்த கண்றாவியினால 3 பெண்கள் குழந்தையோட மரணிக்கிறாங்க. 3 பெண்களும் மறுநாள் வந்து பிணமா கிடக்குறாங்க. வயித்துல குழந்தையோட. இந்த இந்த சம்பவம் வந்து ஐடாஸ் கடர மிகப்பெரிய அளவுல பாதிக்குது. ஒருவேளை தான் மருத்துவரா இருந்திருந்தா அப்பயும் அவங்க என்ன சிந்திக்கிறாங்க? ஒருவேளை தான் மருத்துவரா இருந்திருந்தா இந்த 3 பெண்கள காப்பாத்தியிருக்க முடியுமே! நான் மருத்துவம் பார்த்திருந்தா காப்பாத்தியிருக்க முடியுமே! அப்படின்னு அவங்களுக்கு மிகப்பெரிய அளவுல அந்த சம்பவங்கள் டிஸ்டர்ப் பண்ணுது. யோசிக்க வைக்குது. இனிமே நாம இங்க இருக்கக்கூடாதுன்னு கிளம்பி மறுபடியும் அமெரிக்காவுக்கு போறாங்க. நாம டாக்டர் ஆகணும்னு படிக்கிறாங்க. மருத்துவம் படிக்கிறாங்க. மருத்துவம் படிச்சு முடிச்சுட்டு 1900வது வருஷம் மறுபடியும் வேலூர்ல கால் எடுத்து வைக்கிறாங்க ஐடாஸ் கட்டர். ஐடாஸ் கட்டர் 1900வது வருஷம் வேலூருக்கு வந்த உடனே தன்னோட வீட்டிலேயே ஒரு சிங்கிள் பெட் போட்டு ஒரு சின்னதா கிளினிக் ஆரம்பிக்கிறாங்க. கிளினிக் ஆரம்பிச்சு அங்க இருக்கிற மக்களுக்கு மருத்துவ வசதி பார்க்குறாங்க. அவங்க வெறும் வீட்ல மட்டும் இருந்துகிட்டே பார்த்தா வேலைக்கு ஆகாது அப்படின்னு மாட்டு வண்டியிலயும், மோட்டார் வண்டியிலயும் வந்து கிராமமா வேலூர்னாலே வந்து இன்னைக்கு கொஞ்சம் மாறி இருக்கு. சாலைகள் எல்லா இடத்துலயும் அப்படிதான் இருந்துச்சு. மண் சாலைகள், கல்லு, மண்ணு, மேடுன்னு நிறைஞ்சதாவும், கடுமையான கரடுமுரடான இடம், வெப்பம் நிறைந்த பகுதியாவும் இருந்த இடத்துல வீதி வீதியா போறாங்க. கிராமமா போறாங்க. மாட்டு வண்டியில பயணிக்கிறாங்க. போய் அங்கங்க முடிஞ்ச மருத்துவத்தையும், டென்டல் மருத்துவத்தையும் சேர்த்து அவங்களுக்கு பார்க்குறாங்க. சின்ன சின்ன அறுவை சிகிச்சைகள மரநிழல்ல இருந்தே செஞ்சு முடிக்கிறாங்க ஐடாஸ் கெட்டர். இப்படியா தொடர்ச்சியா பண்ணிக்கிட்டு இருந்த அவங்க, அவங்களே நெனச்சு பார்க்கல. ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட 3000 படுக்கை அறைகள கொண்ட ஒரு மருத்துவமனைய நாம உருவாக்குவோம் அப்படின்னு. அது இன்னைக்கு ராணிப்பேட்டை சிஎம்சியா இன்னும் 3000 படுக்கை அறைகள் எக்ஸ்டெண்ட் ஆகுற அளவுக்கு வளர்ந்து நிக்குது. அவங்களே நெனச்சு பார்த்திருக்க மாட்டாங்க. அப்படி ஒரு மருத்துவமனைய உருவாக்குனாங்க. இந்த சூழல் தான் இன்னைக்கு வேலூர்ல இருக்கிற சிஎம்சி உருவாக காரணமா இருந்துச்சு. மிக மிக கொடுமையான விஷயம். நாமெல்லாம் வெட்கப்படணும். இப்படி ஒரு சமூகத்துல இருந்துகிட்டு, நாம இன்னைக்கு கொஞ்சம் கொஞ்சமா மாறி வந்திருந்தா, அதையும் கெடுக்க இந்த மாரி புறம்போக்கு பசங்க வந்துட்டு கலவரம் பண்ற நோக்குல சிஎம்சில போய் நிக்கிறான்னா, கேள்வி எழுப்ப வேண்டியது நம்ம அனைவரின் கடமை. நம்ம அனைவரின் கடமை. இந்த சங்கி கும்பல உள்ள விட்டுறவே கூடாது. கேட்டுக்குள்ளேயே இந்த எச்ச பொறுக்கியெல்லாம் விட்டுருக்க கூடாது. வாட்ச்மேனே அங்க இருக்கிற செக்யூரிட்டி ஆஃபீஸரே இவன செருப்பு கழட்டி அடிச்சு தொரத்தியிருக்கணும். ஆனா அங்க டீல் பண்ணதே செக்யூரிட்டி ஆஃபீசர்ஸ் தான். அதுவரைக்கும் நான் பாராட்டுறேன். ஆமாண்டா நான் தான்டா ஓனர் மயிரு வெளிய போடா அப்படின்ற தொனியில தான் இருந்துச்சு. நம்ம வரவேற்கிறோம். அந்த செக்யூரிட்டி ஆஃபீசர்கள நம்ம பாராட்டுறோம். இப்படி அவ்வளவு பெரிய கொடூரங்களைய தன்னை டிஸ்டர்ப் பண்ணி தன்னோட வாழ்க்கையே இந்தியாவுக்கே வரவேணான்னு இருந்த ஒரு இளம் பெண்ண இப்பேற்பட்ட கொடுமை மிகுந்த சமூகத்துல நம்ம எதுவும் செய்யாம இருந்திருந்தா, ஒருவேளை நம்ம டாக்டரா இருந்தா 3 உயிர காப்பாத்திருக்க முடியுமே. குழந்தைகளோட சேர்த்து 6 உயிர காப்பாத்திருக்க முடியுமேங்கிற அந்த மனவலியை ஏற்படுத்தி ஒரு பெண் டாக்டர் படிச்சுட்டு மறுபடியும் மருத்துவம் பார்க்கவே, இப்படி ஒரு சாம்ராஜ்யம் எழுந்து நிக்குது. அந்த சாம்ராஜ்யம் கூட சாதாரண மக்களுக்கு இன்னைக்கு மருத்துவம் பார்த்துக்கிட்டு இருக்கு. அத ஒருத்தன் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கான். மருத்துவ கழிவுங்கிறான். பாலாஜி நகருக்கு மயிர புடுங்குதான். எப்படி நாம இத அனுமதிக்க முடியும்? சரி, மருத்துவமனை கட்ட திட்டமிட்டுட்டாங்க. நம்ம எமோஷனல்லாம் தாண்டி இந்த மருத்துவமனையோட இன்னும் கொஞ்சம் தகவல்கள சொல்லி முடிச்சிடுறேன் நான். இந்த மருத்துவமனை கட்ட திட்டமிட்டுட்டாங்க. எப்படி கட்டுனாங்க? யார் உதவுனாங்கன்னா, ஐடாவோட நண்பர்களும் நிதி உதவி அவர்களோட நிதி உதவி பெற்று அன்றைய இந்தியாவை ஆண்டு கொண்டிருந்த பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கிட்ட வேண்டுகோள் வச்சு, அன்றைய இந்திய அரசோட நிதி உதவியினாலும் தான் அன்றைய சிஎம்சி கட்டி எழுப்பப்பட்டுச்சு. சிஎம்சி கட்டி எழுப்பின பிறகு மிகப்பெரிய சவால்கள் ஐடாஸ் கெட்டருக்கு இருந்துச்சு.
என்னன்னா மூட நம்பிக்கை நிறைந்த சமூகமா இந்த சமூகம் இருந்துச்சு. ஒரு கும்பல் வந்து ஆண் வந்து எங்க வீட்டு பெண்களை தொடக்கூடாதுங்கிறான். பெண்கள் அவ்வளவு ஜஸ்ட் லைக் தட். பெண்கள் யோசிச்சு பாருங்களேன். ஒரு பெண்ணோட உயிர் எவ்வளவு எவ்வளவு மலினமானதா இந்த சமூகத்தால பார்க்கப்பட்டிருக்கு. பெண் குழந்தை பிறந்தா கள்ளிப்பால் வச்சு கொன்னுடுறது. அத மீறியும் வளர்ந்தா வீட்டுக்குள்ளேயே போட்டு அழுத்துறது. அத மீறியும் கல்யாண காட்சி பண்ணி வச்சா அவ அவ உயிர் ஒரு பொருட்டே கிடையாது. அவன் பாட்டுக்கு ஆமா அப்பல்லாம் ரொம்ப சாதாரணமா இருந்துச்சு. கல்யாணம் ஆச்சு, பிரசவம் போது செத்துட்டா, அடுத்து 2வது கல்யாணம் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது ரொம்ப சாதாரணமாச்சு. அதுவும் செத்து போச்சா, அடுத்து 3வது கல்யாணம். இவன் பாட்டுக்கு இவன் ஏகபோகமா வாழ்ந்துகிட்டு இருந்தான். ஒரு பெண்ணோட உயிர் அவ்வளவு மலினமா, ஏளனமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப ஒரு பூச்சி புழுவை விட கே கேவலமா நடத்தப்பட்டுச்சு இந்த சமூகத்தால. ரொம்ப சாதாரணமா ஒரு பிரசவத்துக்கு ஒரு உயிர் போயிடும். பிரசவம்ங்கிறது ஒரு பெண் அந்த அந்த அது இன்னி வரைக்கும் அவ்வளவு சென்சிட்டிவா பார்க்கப்படுறதுக்கு காரணம், ஒரு பெண் தன் உயிரையே பணயம் வைக்கிறா. அவ பிரசவத்துக்கு போனா திரும்பி வருவாளா அப்படிங்கிறதுக்கு கிட்டத்தட்ட 60-70% வாய்ப்பே இல்ல அப்படிங்கிற சமூகமா தான் நம்ம வாழ்ந்துகிட்டு இருந்தோம். இன்னைக்கு தான் அந்த நிலை மாறி இருக்கு. அதுவும் தமிழ்நாடு தான் ரொம்ப முன்னேறி இருக்கு. தமிழ்நாடு தான் கிட்டத்தட்ட பிரசவ இறப்பு அப்படிங்கிறது, குழந்தை மகப்பேறு இறப்பு அப்படிங்கிறது இல்லங்கிற நிலைமைய தமிழ்நாடோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், சிஎம்சி மருத்துவமனை மாரியான மருத்துவமனையோட பங்களிப்பு இதெல்லாம் தான் இன்னைக்கு உருவாக்கி காட்டியிருக்கு. அத கெடுக்கத்தான் இந்த சங்கி கும்பல் வருது. சரி, இப்ப சிஎம்சிக்கு வருவோம். சிஎம்சி உருவாயிடுச்சு. அவங்களுக்கு மிகப்பெரிய சவால்கள் இருந்துச்சு. மூட நம்பிக்கை மிகுந்த சமூகத்துல பணியாற்ற வேண்டி இருந்துச்சு. ஏன்னா, ஒரு கும்பல் தங்கள தொடாதங்கிறான். இன்னொரு கும்பல தொட்டு தொடர்றதே தீட்டுன்னு வச்சிருக்கான். இதெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணாங்கன்னா, ரொம்ப அழகா எழுதியிருக்காங்க அதுல. மிக அழகா, மிக நேர்த்தியா கையாண்டாங்க ஐடாஸ் கெடர். வரவங்களெல்லாம் ரொம்ப பேரன்போட ஆ மருத்துவம் பார்த்தாங்க. பேரன்போட தொட்டு மருத்துவம் பார்த்து அனுப்புனாங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஒரு வார்த்தையில இந்த சமூகத்தோட மூட நம்பிக்கைய தூளாக்குறாங்க. தொடக்கூடாதுன்னு ஒரு சமூகத்த வச்சிருந்தவங்க தொட்டு மருத்துவம் பார்த்தாங்க ஐடாஸ் கெடர். மருத்துவத்தையும் மருத்துவத்துறையும் ரொம்ப சீரா வளர்த்தெடுத்து புதுமைகளை புகுத்துனாங்க. புதுமையான மருத்துவங்களுக்கு மாற்றத்துக்கு உடனடியா ஒத்துழைச்சாங்க. மருத்துவர்கள பயிற்றுவிச்சாங்க. பல மருத்துவர்கள் ஒன்று சேர்ந்தாங்க. சிஎம்சி மிகப்பெரிய நிறுவனமா, வெறும் பெரிய நிறுவனமா, லாபம் கொளிக்கிற நிறுவனமா வளர்றத அவங்க விரும்பல. எளிய மக்கள் இன்னி வரைக்கும் அது கடைபிடிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கு. எளிய மக்கள் இன்னைக்கும் சிஎம்சிக்கு உண்டியல் வைக்கிறான். அடுத்த பிரான்ச் கட்டும்போது உண்டியல் வச்சிருந்தான். உங்களால முடிஞ்சத போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி மக்களை வற்புறுத்தாம மக்கள் கிட்ட இருந்து பெற்று எளிய மக்களுக்கு இன்னி வரைக்கும் சேவை செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்படி அப்படி உருவான சிஎம்சி மருத்துவமனை வெறுமனே ட்ரீட்மெண்ட் மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்துச்சா, ஏதோ கட்டு போட்டுக்கிட்டு இருந்துச்சான்னா இல்ல. இந்தியாவிலேயே முதல் முறையா 1940வது வருஷமே, இன்னைக்கு இல்ல, 1940வது வருஷமே இந்தியாவிலேயே முதல் முறையா இருதய மார்பியல் மற்றும் மூளை நரம்பியல் அறுவை சிகிச்சை முதல் முறையா, இந்தியாவிலே முதல் முறையா அந்த துறையையே உருவாக்கி அந்த அறுவை சிகிச்சைகள்லாம் பண்ணது சிஎம்சி மருத்துவமனை தான். சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் பண்ணது சிஎம்சி தான். ரோக வியாதி இருக்கு இல்லையா, அந்த தொழுநோய் குஷ்டரோக வியாதின்லாம் சொல்லுவாங்க இல்லையா, குஷ்டம் வந்துடும் அப்படின்லாம். அந்த வியாதிக்கு அப்பெல்லாம் அது மிக தீவிரமாக காணப்பட்ட வியாதி. அதுக்கு விரல் அறுவை சிகிச்சையை முதல்ல இந்தியாவில் செஞ்சது சிஎம்சி மருத்துவமனை தான். உடல் ஆக்சிடென்ட் ஆகி பாடி பார்ட்ஸ் எல்லாம் செயலிழந்து போகிறது, உடல் ஊனமுடுறதுன்னு சொல்கிறதே நம்ம இன்னைக்கு தவிர்க்கிறோம். அப்படியான ஒரு இதுக்கு முதல் முறையாக மருந்தியல் மற்றும் மறுவாழ்வுத்துறை அப்படிங்கிற ஒரு துறையே உருவாக்குனது சிஎம்சி தான் இந்தியாவிலே முதல் முறையாக. அதுக்கு காரணம் டாக்டர் மேரி வர்கீஸ் அப்படிங்கிற டாக்டர் வந்து அவங்க ஆக்சிடென்ட்ல அவங்களோட உடல் வந்து செயலிழந்து போனே அந்த மாதிரி ஊனமுற்று இருந்ததுனால அவர் அந்த வழியை புரிஞ்சுக்கிட்டு அப்படி ஒரு துறையையே உருவாக்க காரணமாக இருந்திருக்காரு. இப்படி பல்வேறு சாதனைகளை இன்னும் அடுக்கிக்கிட்டே போகலாம் சிஎம்சியோட வரலாறு. அத்தனை சாதனைகளையும் எளிய மக்களின் நலனிலிருந்தே மூட நம்பிக்கைக்கும் உயிரை பலி கொடுக்கறதுக்கும் அவ்வளவு தொடர்பு இருந்த இந்த சமூகத்தை நீ என்ன வேணா நம்பிட்டு போ, உன் உயிரை காப்பாத்துறது என் கடமை அப்படின்னு தொட்டா தீட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருந்த சமூகத்துல தொட்டு மருத்துவம் பார்த்த மருத்துவமனையா, மருத்துவ நிர்வாகமா, ஐடாஸ் கெடர் உருவாக்கிய கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜும் தலை நிமிர்ந்து நின்னுச்சு இந்த சமூகத்துல. இன்னிய வரைக்கும் நின்றுகிட்டே இருக்கு. இன்னிய வரைக்கும் எளிய மக்களுக்கான மருத்துவமனையாவே இருந்துகிட்டே இருக்கு. அது ஒரு தனியார் அறக்கட்டளை மருத்துவமனையா இருந்தாலும் எளிய மக்களுக்கான மருத்துவமனையாவே இருந்துகிட்டு இருக்கு. நூற்றாண்டுகளை கடந்தும். அது ரொம்ப முக்கியமான விஷயம். நூற்றாண்டுகளை கடந்தும்